நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு 2 விதமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒன்னு நல்லா இருந்துச்சு, என்ன கொஞ்சம் தோத்துட்டோம் நம்ம செம்மடியா சம்சிறாங்க. ஆமா, மார்க்கெட் ரொம்ப அடிச்சிருக்காரு. ஆனா ஈக்குவலா நம்ம கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம் மேட்ச். ஹோம் டவுன்ல தோத்துறோம், அது எப்படி இருக்கு அந்த ஃபீல்? அவையிலும் தோத்துறோம், ஹோம் டவுன்ல 50,000 பீப்பிள் ஸ்டார்டா இருக்காங்க. பட் ஃபைன், ஒரு டீமே பெர்ஃபெக்ட் கிடையாது. வின்ஸும் இருக்கு, லாஸஸும் இருக்கு. இந்த மாதிரி கிரிக்கெட்னா என்ன அப்படின்றத தரமா புரிஞ்சுக்கிட்டு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, பெர்ஃபெக்ட்டா சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ற தரமான ஃபேன். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா இன்னொரு கூட்டம் இருக்காங்க. ப்ளூஸ் மாதிரி வச்சிட்டு வந்திருக்கா. என்ன உனக்கு பிரச்சனை? இவர் அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அழகா இருக்கு. ஆமா ஆமா, நீ இதெல்லாம் பத்தி பேசுறியா? இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸா பார்க்க தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் எல்லா டீமுக்கும் இருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் இவன மாதிரி ஒரு கூட்டம் இருக்காங்க. ஒரு கூட்டம் சிஎஸ்கே ஃபேன்ஸை ப்ளேம் பண்ணுவாங்க. அது எப்படி 98 ரன் அடிச்சிட்டு உங்க கேப்டன் அவுட் ஆகி சோகமா போறப்ப தோனி இறங்குறாருன்னு கத்துறீங்களடா, மனசாட்சியே இல்லாம. எனக்குமே அதை பார்க்கும்போது வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இதே கூட்டம் தான் ருத்துராஜ T20 வேர்ல்டு கப்ல எடுக்க